மர்மச் சுவடுகள். மர்மங்கள் நிறைந்த மைமாந்திரிக பூஜை. ஆத்மாக்களிடம் பேசும் அதிசயம். ஒருத்தவங்களோட தலையில நம்ம காளி மந்திரம் சொல்லி வச்சனா ஆடாத பேயெல்லாம் ஆடும். பேய்களை அடைக்கும் குடுவையின் ரகசியம். ஆட்களின் முகத்தை பார்த்து குறி சொல்லும் அகோரி ராகுல். மண்டை ஓட்டினால் நடக்கும் மாயங்கள். வீட்டுக்குள் இருக்கும் வித்தியாச கோவில். வாழ்க்கை இருக்கிற பொண்ணோட நம்ம காளி கனவு தாமரை நடுவில் உட்காந்து படுகை வச்சு என் தலையை கோதி எனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதான் அந்த கோவிலே வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு அந்த ஒரு விஷயத்தை நடக்கிறேன் கையில். பலன்களை அள்ளித்தரும் பைரவ அங்காள பரமேஸ்வரி அம்மன். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மர்ம சுவடுகள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் சோமஜாமுத்து. பொதுவாக நம்ம ஊரில் நடக்கிற அதிசயங்கள் மற்றும் ஆச்சரியங்களின் பின்னணியை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு சென்னை குரோம்பேட்டையில் அகோரி ராகுல் காந்தி நடத்தும் பல அதிசயங்களின் பின்னணியை தான் பார்க்க போகிறோம். வாகன இரைச்சலும் போக்குவரத்து நெரிசலும் நிறைந்த சென்னை குரோம்பேட்டை பிரபல துணிக்கடையின் பின்பகுதியில் உள்ள ஒரு குடியிருப்பில் ராகுல் காந்தி என்ற ஒரு அகோரி பல அதிசயங்கள் மற்றும் ஆச்சரியங்கள் மூட்டும் பல நிகழ்வுகளை செய்வதாக எங்களுக்கு தகவல் வந்தது. இதனை அடுத்து நாங்களும் எங்கள் குழுவும் சென்னை குரோம்பேட்டையை நோக்கி பயணித்தோம். 30 நிமிட பயணத்திற்கு பிறகு குரோம்பேட்டையை அடைந்தோம். பிரபல ஜவுளி கடைக்கு அருகில் அகோரி ராகுலின் புகைப்படம் பொறிக்கப்பட்ட டிஜிட்டல் பேனர் ஒன்று கோவிலுக்கு செல்லும் பாதையை போட்டு இருந்தது. பின்பு அந்த வழியில் 300 மீட்டர் பயணித்த பிறகு இடதுபுறத்தில் சூலம் பதித்த வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டின் முகப்பில் கண் திஷ்டி பொம்மைகள் கட்டப்பட்டு இருந்தது. பின்பு உள்ளே சென்றதும் அங்கு வீட்டுக்குள் ஒரு சிறிய அறையில் மிகப்பெரிய சிலைகள் இருந்தன. நாங்கள் சென்ற நேரத்தில் அங்கு ஒரு குடும்பம் வந்து இருந்தது. அவர்களுக்கான பரிகாரங்கள் நடந்து கொண்டிருந்தது. நீங்கள் பார்க்கும் இவர்தான் அகோரி ராகுல் காந்தி. இவர் அகோரி தீட்சை பெற்றவர் என்பது அங்கு மாட்டப்பட்டு இருந்த சான்றிதழை பார்த்து தெரிந்து கொண்டோம். பரிகாரங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்த போது சற்று கோவிலுக்குள் உள்ள சிலைகளை பார்த்தோம். நீங்கள் பார்ப்பது பைரவி அங்காள பரமேஸ்வரி அம்மன். அதன் கீழ் இருக்கும் வெங்கல சிலை காளியின் சிலை. அந்த காளியின் சிலையின் கீழே மனிதனின் மண்டை ஓடு ஒன்று இருந்தது. காளியின் சிலைக்கு இடதுபுறமும் வலதுபுறமும் மனித எலும்புகள் மஞ்சள் தடவி வைக்கப்பட்டிருந்தது. இதனை பார்த்ததும் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பின்பு அகோரி ராகுலிடம் பேசத் தொடங்கினோம். அவரிடம் பேச பேச பல சுவாரஸ்யமான தகவல்களை எங்களிடம் கூறினார். ஐயா, மாந்திரிகம் அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பா கருப்பு மாந்திரிகம் அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க. கருப்பு மாந்திரிகம் அதாவது முதல்ல அதர்வனம் தான் எல்லாத்துக்கும் முக்கியத்துவமான மாந்திரிகம். அதை தான் நம்ம கருப்பு மாந்திரிகம்னு சொல்றாங்க. ஆனால் அதர்வனத்துல இருந்து தான் எல்லா மந்திரம் தந்திரம் எல்லா விதைகளும் பெறப்பட்டது. சரியா? அதனால காளி தேவியே நம்மளுக்கு அந்த அதர்வனத்தோட அந்த மந்திரத்தை இந்த உலகத்துக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம நல்ல விஷயங்களையும் நிறைய பண்ணலாம், கெட்ட விஷயம் பண்ணலாம். அதாவது என்னோட குரு புரியுதா, நான் தானாலும் இந்த இடத்துக்கு நான் வந்தில்லை.
என்னோட குருமார்கள் இருக்கிறாரு, அவரோட வழிகாட்டுதல் படி தான் நான் இந்த இடத்துல வந்து இங்கே அமர்ந்திருக்கிறேன். சரியா? அவர் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெள்ள தெளிவாக எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதை முறைப்படி, அந்த அதர்வன முறைப்படி, கேரளா தாந்திரிக முறைப்படி இந்த விஷயம் எல்லா விஷயமும் நான் பண்ணித்தரேன் மக்களுக்காக. ஓகே, மெயினாக நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுக்குறேன். அவருடைய 13வது வயதில் சிவன் குடும்பத்தோடு தனக்கு காட்சி அளித்ததாக கூறி எங்களை ஆச்சரியப்படுத்தினார். கரெக்டாக எனக்கு வந்து ஒரு 12 வயசு இருக்கும். அந்த 12 வயசுல தான் நான் கொஞ்சம் வெள்ளாட்டு புள்ள நான். அப்போ அந்த 12 வயசுல பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கனவுகள் மூலமாக வந்து சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அம்பாள். கனவு மூலமாகவே தெய்வங்கள் வந்து காட்சி கொடுக்கறது, நம்ம கிட்ட பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகவே நான் அப்போ கூட எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், அம்மா எனக்கு இது மாதிரி சாமி கனவுலாம் வந்துச்சுமா, சிவன் பார்த்தேன், நான் பார்வதியை பார்த்தேன், முருகர் விநாயகர்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து நம்ப மாட்டாங்க. போடா நீ வெள்ளாட்டு புள்ளடா, அது சும்மா இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. பின்பு அவருடைய 18வது வயதில் அம்மன் தன் கனவில் வந்து தன் பாதங்களை ராகுலின் தலையில் வைத்து தன்னுடைய அருளை தந்ததாக சொல்லி எங்களை மிரள வைத்தார். திரும்ப அதோட அந்த 18 அந்த பருவம் நம்மளுக்கு வரும்போது திரும்ப நம்மளுக்கு அங்காள பரமேஸ்வரியோட அந்த தரிசனம் நம்மளுக்கு வந்து கனவுல கிடைச்சிச்சு. ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் அம்பாள் நிற்கிற மாதிரியும், நான் அவங்கள முட்டி போட்டு உட்காந்து நான் அவங்கள சரணாகதி அடைகிறேன். அவங்களோட வலது பாதத்தை எடுத்து என்னோட சிரசில் வைக்கிறாங்க. வச்சு அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, அது இனி வரைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என்னோட சக்தியை நான் உனக்கு கொடுக்குறேன், உலக மக்களுக்கு நல்ல முறையில் பயன்படுத்து அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே என்னோட காலங்கள் எல்லாம் நான் கடந்து அதோட நான் ஒரு சிவன் கோயிலில் போயிட்டு ஒரு 8 வருஷம் நான் தொண்டு செஞ்சேன். இங்கே பச்சைமலை கோவில் வந்து 8 வருஷம் சிவன் கோயிலுக்கு நான் தொண்டு செஞ்சேன். அதுக்கடுத்து ரோட்டு கோவிலில் நான் தொண்டு செஞ்சேன். அதுக்கடுத்து இப்போ நான் சொந்தமாக என்னோட இடத்துலையே நான் அம்மாவோட உத்தரவுப்படி நான் இங்கே வச்சிருக்கிறேன். பின்பு பில்லி, சூனியம், ஏவல் பிரச்சனைகளை பற்றி நாங்கள் கேட்கும் பொழுது அவளிடம் வந்தவர்களை பற்றி எங்களிடம் கூறினார். பில்லி சூனியம் ஏவல் வந்து இப்போதைக்கு இருக்கிற எல்லாரும் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்களா, எல்லாரும் சாமியார் வந்து மீடியாவில் தெரியுறாங்க, எல்லாரும் பில்லி ஏவல்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அதெல்லாம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. சரியா? இன்றைக்கி எப்படி வந்து உங்களால் காற்றை வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது, உணரதான் முடியும். அந்தமாரி ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு ஏவல் பில்லி சூனியங்களை வச்சா நம்மளுக்கு உடலுக்கு வந்து அந்த உபாதைகள் வந்து ஏற்படுது. சரி, அவங்களோட ஃபோட்டோஸோ, அவங்களோட காலடி மண்ணோ, அவங்களோட தலைமுடியோ, சரியா, இந்தமாரி சில உபகரணங்களை வச்சு அவங்களுக்கு கண்டிப்பாக ஏவல் பில்லி சூனியங்களை அவங்கள மேலே நம்ம பிரயோகப்படுத்த முடியும். முதல்ல அவங்க குலதெய்வம் என்ன சொல்லிட்டு அவங்க வந்து தடை போட்டுருவாங்க. ஒரு குலதெய்வத்தோட அனுகிரகம் எந்த வீட்டுக்கு இல்லையோ அந்த வீட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஈஸியாக ஏவல் பில்லி சூனியங்களை செய்ய முடியும். அப்போது குலதெய்வம் என்னன்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சு அந்த குலதெய்வத்துக்கு வந்து கட்டு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு உடல் உபதைக்கு என்னென்ன ஏற்படும்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா முதுகு தண்ணில் வலி ஏற்படும். அவங்களோட அந்த மூளையோட அந்த செயல் பார்த்தீங்கன்னா செயல்திறன் வந்து கம்மியாயிடும். நான் உடலில் வந்து அடித்து போட்ட மாதிரி ஒரு விதமான வலி உணர்வு ஏற்படும். எல்லார்கிட்ட எரிச்சல் காட்டுவாங்க. தனிமையில் இருக்கணும், மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தனிமையில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் விரும்புவாங்க. இதுதான் உண்மை. அதுக்கடுத்து தான் இது இவ்வளோ ப்ராப்ளம் எல்லாம் நடந்துதான் நம்ம கிட்ட இங்கே வருது. நாங்கள் அவரிடம் பேசிக்கொண்டு இருக்கும் போதே எங்களிடம் வசிய மைகளை பற்றியும் என்னென்ன மைகள் இருக்கு என்பதையும் அவற்றை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் எங்களிடம் சொல்லி மிரள வைத்தார். அதாவது வசிய மை நம்ம சொல்லிட்டு நம்ம தெளிவாக சொல்லிட முடியாது. அதாவது வசிய மை அப்படின்னா வந்து அது நம்ம எந்திரகத்துக்கு வந்து வச்சு நம்ம பிரயோகப்படுத்தலாம். இப்போ கணவன் மனைவி வந்து இப்போ நம்ம கிட்ட ஃபோட்டோ கொடுக்குறாங்க, நான் அவங்க கிட்ட துணி முடியாதமா கிடையாது. அப்போ நான் அதுக்கான எந்திரம், அதுக்கான அச்சாரத்தை எல்லாமே நம்ம போட்டுட்டு அந்த எந்திரத்தில் வந்து நம்ம மை தடவிட்டு மந்திர உச்சாரணம் கொடுத்து நம்ம பூஜை பண்ணனா அதுக்கான வேலை நடக்கும். அதே மாதிரி மயில இப்போ கேட்டிங்களா எத்தனை விதமான மை இருக்குன்னு, நிறைய விதமான மை இருக்கு. அஷ்டகர்ம மைகள் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி அந்த அஷ்டகர்மத்திலே ஒரே மையம் இருக்கு. சரியா? அது மாதிரி நீங்க நம்ம பேயை வந்து கண்ணால நேரில் பார்க்கறதுக்கே மை இருக்கு. பாதாளத்துல இருக்கிற பொருளுங்களை பார்க்கறதுக்கு மை இருக்கு. சரியா? நம்ம முகத்தை வந்து வசீகரமா ஆக்குறதுக்கு மை இருக்கு. அப்போ எல்லா விதமான மையும் இங்க இருக்கு. ஏன்னா இப்போ தொடுகுறி வசிய மையெல்லாம் இருக்கு. ஒருத்தவங்க மேல போய் தடவனோடனே வசியமாகிறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம பல லட்சங்கள் செலவு பண்ணாதான் அந்த மையை வந்து நம்ம தயாரிக்க முடியும். அந்த மூலிகைலாம் இங்கெல்லாம் கிடைக்காது. இப்போ மூலிகையில இருந்து தான் மையம் வந்து கிடைக்குது. கண்டிப்பா. அதுக்கு எப்படி உயிர் விட்டுறீங்க? சாப நிவர்த்தி பண்ணணும். சரியா? ஒரு செடியை வந்து இப்போ சாதாரண ஒரு செடி இருக்குன்னு வச்சுங்க, அந்த செடிக்கு போயிட்டு நம்ம ஓரைகள் பார்த்து, நான் சுக்கர ஓரைன்னு சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை அந்த ஓரையில போயிட்டு நம்ம சாப நிவர்த்தி பண்ணி அதுக்கான சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லி அதை சாபம் நீக்கிட்டு எலுமிச்சப்பழம் எல்லாம் காவு கொடுத்துட்டு தான் நம்ம அதை வந்து இது பண்ணி அதை எடுத்து நம்ம கல்வத்துல போட்டு அரைச்சாதான் அதுக்கு உயிர் வருமா. அதே மாரி நம்ம கல்வத்துல போட்டு அரைக்கிறப்பே மந்திர உச்சாரணம் வந்து கொடுக்கணும்.
மந்திர உச்சாரணம் கொடுத்துட்டு நம்ம அரைச்சாதான் அந்த மைக்கு வந்து உயிர் வரும். உங்கள்கிட்ட இருக்க மைகளை வந்து மக்களுக்கு காட்ட முடியுமா? தாராளமாக காட்டலாம். என்னென்ன மைகள் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா? இது இப்போ பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இதில் வந்து வெத்தலை வந்து நான் போட்டு வச்சுருப்பேன். நான் இப்போ எல்லாரும் வந்து நார்மலாக பார்த்தீங்களா மையை வந்து கண்ட இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம போட்டு வச்சுக்க மாட்டோம். இந்த மைக்குன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஏன்னா நம்ம எப்பவுமே தரையில் தான் வைக்க போகிறது. நம்ம எந்த இடத்துல வச்சாலும் அந்த மையை வந்து ஆக்கர்ஷண சக்தி, இந்த பூமி ஈர்ப்பு விசை வந்து இழுத்துரும், அதுக்கான சக்தியெல்லாம். அதனால நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே வெத்தலையில் இங்கே பாருங்கள், கீழே பார்த்தா வெத்தலை வச்சுருப்பேன். சரியா, இந்த வெத்தலையில் போட்டு தான் அந்த மைகளை வந்து நான் வச்சுருப்பேன். நான் இப்போ பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இது குரு முறைப்படி நான் வந்து கொடுக்குது சர்வ தேவதா வசியம்மை. இந்த வசிய மையால நம்ம வந்து சர்வ தேவதைகளையும், இப்போ ஒருத்தவங்க வீட்டில் வந்து குலதெய்வம் இருக்காதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரச்சனை வரவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்திரம் போட்டு இந்த மையை வந்து அந்த எந்திரத்தில் நம்ம பிரயோகம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க குலதெய்வம் வீட்டுக்குள்ளே அந்த நொடியே வந்துடும். அப்படிப்பட்ட வசியம் மை இது. இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டகர்ம மை. அஷ்டகர்மம்னா நான் சொல்ல வேண்டியது கிடையாது, மாந்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரியா, வசியம், மோகனம், ஸ்தம்பனம், ஆக்ரஷனம், வித்வேஷனம், மாறானம், இந்தமாரி விஷயங்களுக்கு வந்து இந்த மையை வந்து எந்திரத்து மூலமாக நமக்கு பிரயோகப்படுத்தி எல்லா வேலைகளும் நம்ம பண்ணலாம். இதுதான் அஷ்டகர்ம மைன்னு சொல்கிறது. இது வந்து கந்திருஷ்டி மை. குழந்தைகள் வந்து நம்ம ஆலயத்துக்கு வரப்போ அவங்களுக்கு 12 வயசு வரைக்கும் தோஷங்கள் தாங்கி நிற்கும். சரியா, ஒரு பிறந்த அந்த நாள்ல இருந்தே 12 வயசு வரைக்கும் தோஷங்கள் தாங்கி நிற்கும். அந்த தோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த மையம் மட்டும் அந்த தாயத்தில் போட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா 12 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகள் வந்து நல்லா சேஃபாக இருக்கும். இது காளி வசியம்மை. நாங்கள் மயானத்தில் பூஜை பண்ணுறப்போ இந்த மையை தான் இப்போ நெத்தியில் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது காளி வசியம்மை. இந்த மையை தான் நம்ம நெத்தியில் வச்சு நம்ம பிரயோகப்படுத்துகிறோம். இதனால நமக்கு காளி தேவியோட அருள் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சரியா, இது வந்து சண்டால மைன்னு சொல்லுவாங்க. இது வெளியே வந்து நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஏன்னா வந்து இல்லை நிறைய விஷயங்கள் வந்து தீமையான விஷயம் தான் அந்த மயில் அதிகமாக இருக்குது. அதனால நான் வெளியே சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, அது எங்கள் குருவோட ஆணைப்படி தான் நான் எல்லாம் சொல்ல முடியும். சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா லாட்ரி. நீங்கள் வந்து சூது வெல்லணுமா, ஒரு கோழி சண்டை நீங்கள் போடுறீங்களா, அந்த கோழியை வந்து நான் ஜெயிக்க வைப்பேன், குதிரையை ஜெயிக்க வைப்பேன். சரியா, நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்க போகிறீங்களா, உங்களுக்கு அடுத்தது என்ன நம்பர் நான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இந்த மையை நீங்கள் பிரயோகப்படுத்தலாம். சரியா, அதுக்கான மை இது. சரியா, இது மாதிரி பல விதமான மை இருக்குது. வசிய விபூதி இருக்குது, வசியம் குங்கம் இருக்குது. சரியா, இது எல்லாமே நம்ம நல்ல முறைக்கு மட்டும் நம்ம பயன்படுத்துகிறோம். சரியா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து எதிரியால் ரொம்ப பிரச்சனை இருக்குது. சரியா, அந்த பிரச்சனையை நம்ம நீக்கணும்னாலும் அதுக்கு தனிப்பட்ட முறையில் மை இருக்குது. பல ஆத்மாக்களை இவர் ஓட்டி உள்ளதாகவும் ஆத்மாக்களிடம் பேசி உள்ளதாகவும் எங்களிடம் சொல்லி எங்களை ஆச்சரியப்பட செய்தார். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்களா, நிறைய குட்டிச்சாத்தான், அதாவது எத்தனை 369 குட்டிச்சாத்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. மனிதர்கள் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. கணக்கு எடுத்தால் தான் சொல்ல முடியும். அந்தமாரி குட்டிச்சாத்தான்கள் அந்த அளவுக்கு இருக்குது. சரியா, லட்சக்கணக்கான குட்டிச்சாத்தான்கள் இருக்குது. மோகினியில் எத்தனையோ விதமான மோகினி இங்கே இருக்குது. சரியா, அதனால் இவ்வளோ குட்டிச்சாத்தான் இருக்குது, அவ்வளோ குட்டிச்சாத்தான் இருக்குது நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு குட்டிச்சாத்தானுக்கும் ஒவ்வொரு உபாசனை இருக்குது. அதை நம்ம முறைப்படி நம்ம கடைப்பிடிச்சோன்னா நம்ம பண்ணலாம். நான் இப்போ கூட ஒரு குட்டிச்சாத்தான் வச்சுருக்கிறேன். எங்கள் குரு வந்து எனக்கு ஒரு இதுலேயே எனக்கு 5 விதமான குட்டிச்சாத்தானை என் கையில் கொடுத்துருக்கிறாரு. நான் பிரயோகப்படுத்தியிருந்தாருக்கு நல்ல முறையில் நான் பிரயோகப்படுத்துகிறேன். வேணா பாருங்கள், காட்டுறேன். பாருங்கள், இந்த குட்டிச்சாத்தானை வச்சு எந்தெந்த முறையில் நம்ம அஷ்டகர்மம் எல்லாமே பண்ணலாம். கணவன் மனைவியை சேர்த்து வைக்கலாம். எதிரி பிரச்சனை எதுவும் இருந்தாலும் அவங்கள செயல் இழக்க வைக்கலாம். நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். இந்த குட்டிச்சாத்தானை அனுப்பி தான் எல்லாம் பண்ணுறீங்க? ஆமாம், அவங்களுக்கு ஒரு பூஜை முறை, அவங்களுக்கான பூஜை முறை பண்ணிவிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இங்கே வச்சு போனால் அவங்க போயிட்டு அதோட வேலையை பார்த்துட்டு வரோம். சரியா, ஆனால் நம்ம வந்து அதுக்கான சடங்குகள், பூஜை முறைகள் எல்லாமே நம்ம தெளிவான முறையில் பண்ணணும். எடுத்த கௌத்தம்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அது நம்மளுக்கே பின்விளைவுகளை ஏற்படுத்தும். சரியா, ஏன்னா எல்லாருக்கும் கால நேரம் எல்லாமே ஒன்று இருக்குது. அப்போ எனக்குன்னு அந்த கால நேரம் இருக்குது. புரியுதா? தெய்வம் வந்து எல்லா நேரத்திலும் நம்ம கூட இருந்துடாது. அவங்கள வந்து ஃப்ரீயாக தான் விடணும். அவங்க ஃப்ரீயாக விட்டுணும். நம்ம சும்மா வந்து இழுத்து வச்சு நம்ம இங்கே பூஜை எல்லாம் பண்ணக்கூடாது. குட்டிச்சாத்தானை பற்றியும் ஆத்மாக்களை பற்றியும் பேசும் பொழுது திடீரென தன்னிடம் இருந்த குட்டிச்சாத்தானை வெளியில் எடுத்து காட்டி
எங்களை அலறவிட்டார். மோகினியில் எத்தனையோ விதமான மோகினி இங்கே இருக்குது. சரியா? அதனால் இவ்வளோ குட்டிச்சாத்தான் இருக்குது அவ்வளோ குட்டிச்சாத்தான் இருக்குது நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு குட்டிச்சாத்தானுக்கும் ஒவ்வொரு உபாசனை இருக்குது. அதை நம்ம முறைப்படி நம்ம கடைப்பிடிச்சோன்னா நம்ம பண்ணலாம். நான் இப்போ கூட ஒரு குட்டிச்சாத்தான் வச்சுருக்கிறேன். எங்கள் குரு வந்து எனக்கு ஒரு இதுலேயே எனக்கு 5 விதமான குட்டிச்சாத்தானே என் கையில் கொடுத்துருக்குறாரு. நான் பிரயோகப்படுத்தியிருந்தாருக்கு. நல்ல முறையில் நான் பிரயோகப்படுத்துகிறேன். இப்போ என்ன பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இந்த குட்டி சாத்தானை வச்சு எந்தெந்த முறையில் நம்ம அஷ்டகர்மம் எல்லாமே பண்ணலாம். கணவன் மனைவியை சேர்த்து வைக்கலாம். எதிரி பிரச்சனை எதுவும் இருந்தாலும் அவங்கள செயல் இழக்க வைக்கலாம். நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். இந்த குட்டி சாத்தானை அனுப்பி தான் எல்லாம் பண்ணுறீங்க? ஆமாம். அவங்களுக்கு ஒரு பூஜை முறை, அவங்களுக்கான பூஜை முறை பண்ணிவிட்டு அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இங்கே வச்சு போனால் அவங்க போயிட்டு அதோட வேலையை பார்த்துட்டு வரோம். சரியா? ஆனால் நம்ம வந்து அதுக்கான சடங்குகள் பூஜை முறைகள் எல்லாமே நம்ம தெளிவான முறையில் பண்ணணும். எடுத்த கௌத்தம்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அது நம்மளுக்கே பின்விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த வயதில் ஆன்மீகத்தில் இப்படி ஒரு வளர்ச்சியா? அதாவது இவரை காண பல அரசியல்வாதிகளும் சினிமா பிரபலங்களும் வந்து போவதாக எங்களுக்கு தகவல் வந்தது. அவங்க எந்த நேரத்தில் இங்கே வராங்களோ அந்த நேரத்தில் தான் அதுக்கான பூஜை எல்லாம் இங்கே நடக்கும். ஏற்கனவே நம்ம கோவிலுக்கு ஆலயத்துக்கு வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய அரசியல்வாதிகளும் வந்திருக்கிறாங்க, வக்கீல் வந்திருக்கிறாங்க, போலீஸில் வந்திருக்கிறாங்க, டாக்டர் வந்திருக்கிறாங்க, என்ன நிறைய பாமர மக்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. சரியா? அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவரிடம் இருந்த குடுவையை காட்டி அதில் ஆத்மாவை அடைத்து வைத்துள்ளதாக கூறி எங்களை அலறவிட்டார். ஆத்மா கிட்ட வந்து நான் கனவுல பேசுவேன். நம்ம நேரடியாக பேசுறதை விட கனவுல பேசுறது தான் அதிகம். இப்போது ஒரு ஆத்மா வந்து ஒருத்தவங்க மேலே இங்கே வந்தது, அன்றைக்கி நைட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அதை குடுவில் அடிச்சு வச்சிருவேன். அப்போது அந்த குடுவில் இருந்து அது எங்கள் நம்ம கிட்ட வந்து பேசும். புரியுது அவங்களுக்கு? என்னை வந்து வெளியே விடியதுக்கு நான் அடிச்சு வச்சிருக்கேன். அப்போ நான் இவ்வளோ நாள் நீ சித்திரவதை பண்ணி அந்த உயிரை, இப்போ உனக்கு தெரியுது அதோட வலி, அனுபவிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் காலங்களுக்கு வந்து நான் அங்கேயே இது பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அதுக்கான குடுவை பாருங்கள், ஆத்மா அடிச்சு வச்சிருவேன். அப்போ அதில் ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா இருக்குது. அது இப்போ முறைப்படி நான் என்ன பண்ணணும், அதுக்காக சுடுகாட்டணும் பூஜையை நான் போட்டுட்டு அதை போய் புதைச்சிட்டு வந்துடணும். சரியா? அதை பண்ணிட்டேன்னா அந்த ஆத்மா எப்பவுமே அதை விட்டு வெளியே வராது, மோட்சம் அடைஞ்சிரும். நம்ம எல்லா ஆத்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா அம்பாள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணி, பைரவி கிட்ட பிரார்த்தனை பண்ணி மோட்சம் கொடுக்க தான் நினைப்பேன். அடிச்சு வைக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஏன்னா மோட்சம் கொடுத்தா தான் நல்லது. அவர் ஆவிகளை ஓட்டும் போது நடந்த பல நிகழ்வுகளை எங்களிடம் சொல்லி எங்களை ஆச்சரியப்படுத்தினார். நான் முதல் முறையாக நம்மளோட அம்பாவை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப ஒரு பேய் விட்ட கேஸ் இங்கே வருது. முதல் முறையாக இந்த இடத்துக்கு வருது. பார்த்தீங்கன்னா வயசு பையன்தான். அவனுக்கு ஒரு 21 வயசு 22 வயசு இருக்கும். இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் பக்கத்து ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. அப்போது அவன் மேலே இருக்கிற பேய் பார்த்தீங்கன்னா ஆண் பேய் தான். எதுக்காக பிடிச்சாங்க? தூக்கு மாட்டி இறந்துட்டான். அவனுக்கு வந்து தன்னோட தாயை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏக்கம். அவங்க தாய் பார்த்தீங்கன்னா இங்கே தான் பக்கத்தில் எதுவும் குண்டத்தூரில் வீடு இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஆத்மா சொல்லி தான் எனக்கு தெரியுது, அவன் வந்து குண்டத்தூர், இந்த வீட்டில் அவங்க இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் மேலே அதுக்கடுத்து அடித்து கேட்ட உடனே அந்த ஆத்மா வந்து நம்மக்கிட்ட சொல்லுது. ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நம்ம தாயோட அருமை நம்மளுக்கு தெரியும் இல்லையா அவங்களுக்கு? ஒரு தாயை பிரிஞ்ச அந்த ஏக்கத்தோடு அந்த ஆத்மா வந்து என்கிட்ட கண்ணீர் விட்டு அழுதுச்சு. ஆனால் அந்த ஆத்மா வந்து அடைக்கல, ஒன்றும் பண்ணலை. அழகாக அந்த பையனுக்கு என்ன பாதுகாப்பு நம்ம கொடுத்து அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணமோ அந்த ஆத்மாவை அவங்க வீட்டுக்கு நான் அமுச்சு வச்சுட்டேன். அதை எதுவுமே நம்ம லாக் பண்ணல, அமுச்சு வச்சிட்டேன். நான் வாழ்க்கையில் வந்து அந்த விஷயத்துக்காக தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒரு தாயை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா இயங்கிச்சு. ஏன்னா மற்ற ஆத்மாலாம் பார்த்தீங்களா, எனக்கு வந்து பிரியாணி வேணும், கோட்ரு வேணும், எனக்கு மல்லிப்பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த ஆத்மா அதெல்லாம் கேட்கல, தன்னோட தாயை பார்க்கணும்னு சொல்லிட்டு இயங்கிச்சு. அதனால தான் அந்த ஆத்மாக்கே நான் வந்து அந்த விதமான விஷயங்களை நல்லபடியாக பண்ணி கொடுத்து அதை அமுச்சு விட்டுட்டேன். துராத்மாக்கள், நிறைவேறாத ஆசைகள், சின்ன வயசுலேயே இறக்குறது, அடங்காமல் போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகி சாப்பிடுறது. ஏன்னா அவங்களுக்குள்ள எவ்வளோ அந்த ஆசைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஆத்மாக்கள் என்னன்னா துராத்மாக்களாக மாறிடும். அதுங்க என்ன பண்ணோம், போகிறவங்க அவங்களோட நேர காலத்தை வந்து அதுங்களுக்கு தெரியும் கரெக்டாக. அவங்க பயந்த சுபாவம் உள்ளவர்களா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பயந்த சுபாவர்கள் உள்ளவர்கள் மேலே தான் இந்த ஆத்மா வந்து மேலே ஏறும். தைரியமாக இருக்கிறவங்க கிட்டே ஏறாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் பேய் நம்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, பேய் வந்தால் வரட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரைட்டா? ஆனால் வந்து பயந்த சுபாவர்கள் உள்ளவர்கள் மேலே தான் இந்த ஆத்மா வந்து ஏறுது. சரியா? அந்த மாதிரி இங்கே நிறைய விஷயத்த நான் பார்த்துருக்கிறேன். சித்தர்களை நேரில் பார்த்துருக்கீங்க? சித்தரில் நேரில் நான் பார்க்கல. தரிசனம் வந்து எனக்கு ஃபோன் மூலமாக கிடச்சிருக்கு. உட்காந்துருக்கு. அதுக்கு பழைய நம்மளோட தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க இந்த ஊரில். அந்த தலைவர்கள், போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவருக்கு எல்லாமே அந்த ப்ரூஃப்லாம் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ அது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இல்லையா, அவங்க வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. என்கிட்டே ஃபோனில் எல்லாமே மாறிச்சு. ஓகே, இந்த கோவிலில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க?
அதாவது இப்போ மக்கள் வராங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவைப்படுது. இப்போ நிறைய பேர் நம்ம கோவிலுக்கு வரவங்க எல்லாமே கணவன் மனைவி பிரச்சனையோட தான் இந்த இடத்துக்கு வந்து இது பண்ணுறாங்க. அப்போது கணவன் மனைவி பிரச்சனையோட வராங்கன்னா முதல்ல அவங்க கிட்ட நான் ப்ரூஃப் தான் கேட்பேன். அது அவங்களோட கணவரா இல்லை உங்களோட மனைவியா என்ன, அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் தெளிவாக கேட்டு அவங்களுக்கான வசிய பூஜைகளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போம். அதுக்கும் மேலே வந்து வசிய மருந்து இருக்குது, சைவ முறையிலேயே இருக்குது. ஏன்னா நம்ம அசைவம் கொடுக்க மாட்டோம். எங்கள் குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரோ நான் அதை தான் மக்களுக்கு நான் பயன்படுத்துகிறேன். சரியா? அந்த வசியம் மருந்து நம்ம கொடுத்தா எண்ணி 11 நாள்லேயே வசியம் ஏற்பட்டு கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. ஒரு பெண்ணுக்கே மோகினியை அமைச்சு வசியம் பண்ணிட்டாங்க. மோகினியை அனுப்பி வசியம்? ஆமாம், மோகினி அமைச்சே வசியம். அதாவது பிடிக்கல, மோகினியை பிரயோகப்படுத்தியே அந்த பெண்ணு மேலே வந்து ஒரு ஆண் மேலே மோகம் கொண்ட அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பெண்களும் காதலிக்கிறாங்களே, அந்த மாதிரி அனுப்பிட்டாங்களா? இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. அதாவது இப்போ என்ன மாதிரி ஒரு பூஜை வழி நடத்துகிறவங்க இருக்கிறாங்க, சாமி வச்சு வழி நடத்துகிறவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட அவங்க நம்பி போயிருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அவங்க எவ்வளோ பணம் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க பொண்ணை அவங்களோட பையனுக்கு சொந்தமாக்கிட்டா, புரியுது அவங்களுக்கு? அதனால என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு அதை பிரயோகம் பண்ணி ஊற்றிட்டாங்க. அவங்க எல்லா கோவிலுக்கும் போயிட்டு அவங்கள பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கடுத்தது இங்கே வந்தாங்க. நான் சரி பண்ணி கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்களா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க பார்த்தீங்களா, அது அவங்க தான். சரியா? இப்போ அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக ஒரு இடத்துல திருமணம் வைபோகம் கை கூட போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்பாளோட அருள் தான் எல்லாமே. அவர் செய்யும் பல பூஜைகளை பற்றியும் எங்களிடம் சொன்னார். எனக்கு மயான கொலை பூஜை வந்து நான் பண்ணுவேன். அந்த பூஜைக்கு உண்டாகிறப்ப அந்த மண்டை வீடுகள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அப்போ நம்ம மயானத்துக்கு போகிறப்போ அதை தோண்டி தேவையில்லாமல் கீழே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மண்டை ஓட்டை தான் நம்ம எடுத்துன்னு வந்து இந்த இடத்துல பயன்படுத்துகிறோம். அந்த பயன்படுத்துகிறப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த ஆத்மா வந்து நம்மக்கிட்ட வந்து பேசும். அப்போது இந்த எலும்பு வச்சுருக்கு பார்த்தீங்களா, இந்த எலும்பு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆன பையன், அவன் வந்து என் கனவுல வந்து சொல்கிறான், என்னை வந்து நீங்கள் மோட்சம் அடைய வச்சுட்டீங்க, இந்த விஷயத்தை அம்பாளுக்கு பாதத்தில் என்னோட இந்த உடல் பாகத்தை வச்சு என்னை மோட்சம் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை எனக்கு நன்றி சொல்லிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த விஷயம், இது வந்து பார்த்தீங்களா இது ஒரு ஆணோட மண்டையோடு தான். இதுவும் நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயங்களை வந்து எனக்கு கூட நிறைய உணர்த்தி இருக்குது. இன்னைக்கு அம்பாளோட திருவடி கீழே என்ன வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு இந்த ஆத்மாவும் நம்ம கிட்ட கனவுல பேசியிருக்கு. ஓகே, இந்த அகோரி அப்படின்னா வந்து இந்த மனித கறிகள் சாப்பிட்றது, இந்த எலும்புகள் சாப்பிட்றதெல்லாம் அது உண்மையா? கண்டிப்பாக உண்மை, 100% உண்மை. நீங்கள் காசிக்கு போனால் அது உங்களால் பார்க்க முடியும். பணம் எரிஞ்சிட்டே இருக்கும். அவங்க எடுத்து அவங்களுக்குன்னு அந்த ஒரு பொருள் இருக்கும். நம்ம இப்போ கத்தியில் வச்சுன்னு இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை வச்சு அதை எடுத்து அவங்க சாப்பிட்ருக்குறாங்க. நீங்கள் சாப்பிட்றீங்களா? நான் சாப்பிடுவேன். நான் கறி சாப்பிட மாட்டேன். நான் அந்த இதுக்கு நம்ம போல எலும்புகள் சாப்பிடுவேன். எலும்புகள் சாப்பிடுவேன். எலும்புகள் வந்து எங்கள் குரு உத்தரவுப்படி நான் எலும்புகள் சாப்பிட்டு தான் ஆகணும். அகோரி தீட்சை எடுத்துட்டா எலும்புகள் சாப்பிடணும். அப்போ தான் நம்மளுக்கு சில விஷயங்கள் கிடைக்கும். அது நம்ம சொல்ல முடியாது, அதெல்லாம் மறைமுகமான சூட்சமான விஷயங்கள். அது சாப்பிட்டா நம்மளுக்கு சில விதமான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு. எலும்புகள் வச்சிருக்கிறேன். இதோ பாருங்க, இது வந்து நான் எப்பவுமே இந்த எலும்புலாம் நான் சாப்பிடுவேன்னா காட்டுறேன் பாருங்க. சரியா? இது ரெகுலராக நீங்கள் சாப்பிடணுமா, இல்லை அகோரியான இதெல்லாம் பண்ணணும்னு? இல்லை, அகோரி தீட்சை வாங்கினதுலேருந்து நான் இதை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். இது சாப்பிட்டதுக்கான தனித்துவமான சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் நம்ம காளி வழிபாட்டில் இருக்கோம். எங்கள் குரு வந்து எனக்கு இப்போ அகோரி தீட்சை கொடுத்துட்றாருன்னா சில விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுப்பாரு. இதை இப்போ காசில் எப்படி சாப்பிட்றாங்க, சரியா? அந்த மாதிரி நம்ம இப்போ அகோரினா அப்படி தானே, காசில் ஒரு வித்தியாசமாக இருப்பாங்களா? இல்லைங்க, வித்தியாசம் ஒரே மாதிரியாக தான் இருப்பாங்க. அதுக்குன்னு காளியை வந்து நிர்வாணமெல்லாம் பார்க்க முடியுமா? தாய் வந்து எப்படி வருவாங்கன்னா, அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு அந்த மேல் லோகத்தில் வந்து டைலர்லாம் கிடையாது, புரியுது அவங்களுக்கு? தாய் வந்து எப்பவுமே எந்த கோலத்தோடு இருக்கிறாங்களோ மண்டையோடுகள். நம்ம ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா, ஃபோட்டோவில் எப்படி இருக்கிறாங்க? மண்டையோடுகளோடு இருப்பாங்க. துணி போட்டுருக்கிறாங்களா? கிடையாது. எலும்புகள், தன்னோட ஆடைகளாக எலும்புகளை நம்ம போட்டு மறைச்சிருக்கிற அம்மா மண்டையோடுகளை தன்னோட மார்பகத்துக்கு போட்டு மறைச்சிருக்கிறோம். புரியுதா? எந்த கோலத்தில் நம்ம நினைக்கிறோமோ, எந்த சிந்தனையோடு அவளை நினச்சி இந்த உருவத்தில் தான் அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பூஜை பண்ணுறோமோ, அந்த உருவத்தோடு தான் அவள் வந்து நிற்பாள். சரியா? ஒருவேளை அவங்க அந்த உருவத்தோட அம்மாவை நினச்சி பூஜை பண்ணாங்களா என்னன்னு தெரியல நம்மளுக்கு. ஆனாலும் அப்படி அவங்களுக்கு காட்சி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல.
ஓகே. இப்போ இந்த ஆலயத்தில் வந்து அந்த வேர் எதுவும் வச்சுருக்கீங்க, அது எதுக்கு பயன்படுத்துகிறீங்க? இதுவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்சினிங்கி மூலிகை. இது வந்து எங்கள் குரு வந்து எனக்கு காப்பு கட்டி முறைப்படி இதை பூஜை பண்ணி கொடுத்தாரு. இது சும்மா வெட்டிலாம் நம்ம வந்து இதை பூஜை பண்ண முடியாது. இந்த ஏர்சினிங்கி மூலிகை வச்சு எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணலாம். அதாவது என்ன பண்ணலாம், இது வந்து நீங்கள் பூஜை அறையில் வைக்கிறதுனால என்ன உங்களுக்கு பண விஷயம் ஏற்படும். இதை வந்து பட்டு துணியில் நம்ம சுற்றி வைக்கணும். பட்டு துணியில் சுற்றி வைக்கிறதுனால பூஜை அறையில் பண விஷயம், மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். இதே இந்த பிரம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உச்சாடனம், காளி உச்சாடனம் நம்ம கொடுத்து ஒருத்தவங்களோட தலையில் நம்ம காளி மந்திரம் சொல்லி வச்சோன்னா ஆடாத பேயெலாம் ஆடும். போன பேயை கூட பேய் இப்போ ஓடிடும்னு சொல்லுவாங்க, உடம்பு விட்டு போயிடுச்சு இப்போ நார்மல் ஆகிட்டேன். அந்த கதைலாம் இல்லை. ஓடி போன பேயை நான் வர வச்சிருவேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே நடந்திருக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் அது யார் தலையில் வச்சாலும் அவங்களுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா அது விலகிடும். ஏதாவது பண்ணி காட்ட முடியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் இப்போ உங்களை பார்க்குறேன் நான், உங்ககிட்ட வந்து பாசிட்டிவ் இருக்குது, ஏன்னா நேர்மறையான ஆற்றல் பார்த்தோன்னே நம்மளுக்கு உங்கள் கண்ணில் தான் அந்த விஷயம் எனக்கு தெரியும். சரியா? நேர்மறையான ஆற்றல். அது ஒரு பேய் பிடிச்ச ஒரு பொண்ணை வந்து நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், நீங்களே கூட்டின்னு வாங்க. அது பேய் பிடிச்சிக்கலாம் அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த பொண்ணை கூட்டின்னு வந்து உட்கார வைங்க, நான் அதை வச்சு காட்டுறேன், ஆடும். சரி, எங்கே இருந்தாலும் அந்த பேயை நான் வர வச்சிருவேன், மந்திரம் உச்சாரணம் கொடுத்து. சரியா? அந்தமாரி மகத்துவமான வாய்ந்த இந்த விஷயம் என்னோட குருவோட அருளால் இது வந்து எனக்கு கொடுத்தாரு. இன்னும் நான் பத்திரமா இதை வச்சிருக்கிறேன். இந்த குழந்தையின்மை பிரச்சனை மாதிரி திருமண தடைகள் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. திருமண மாதிரியான காரணங்களுக்காக இந்த திருமண தடை ஒன்று ஏற்படுது. காலசர்ப தோஷம், ராகு கேது தோஷம், இந்த விஷயங்களால திருமண தடை உண்டாகும். இல்லைன்னா சில பேர்கிட்ட வந்து அந்த சாபங்கள்லாம் வாங்குவாங்க. சரியா? பக்கத்து வீடு இந்த அக்கத்து நல்லவங்களை வந்து பகைச்சிக்கூடாது. எப்பவுமே நல்லவங்க கிட்ட சாபம் வாங்கினா அப்படியே படிக்கும். இந்தமாரி விஷயங்களால் வந்து அந்த இடத்துல வந்து அந்த குழந்தையின்மை பிரச்சனைகள் வந்து நடக்குது. எவ்வளோ டாக்டர் எவ்வளோ எங்கெங்கேயோ போயிட்டுலாம் வந்திருக்கிறாங்க. ஆனால் சில எல்லாத்துக்கும் கடவுள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. சரியா? முருகப்பெருமானோட அருளோட பரிபூர்ணமாக கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகாகாளியை நம்பினாலும் நம்ம பைரவி வெங்காள பரமேஸ்வரி நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்குறாங்க. ஓகே. இங்கே நம்ம ஆலயத்தில் வந்து இந்த இடத்துல எந்தெந்த நாட்கள் விசேஷம், எந்தெந்த நாட்களில் குறிமேடை சொல்கிறீங்க? ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய். ஏன்னா இப்போ பார்த்தீங்களா, நார்மலாகவே உட்காந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். அதுமாரி நார்மலாக உட்காந்து அவங்களோட விஷயங்கள் என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கடுத்த எல்லா தீர்வுகளோ எந்திரங்களோ தாயத்துக்களோ நான் போட்டு கொடுப்பேன். இத்தனை நாள்னு டைம் நம்ம அப்பயே எந்திரத்தை எழுதி அவங்ககிட்ட கொடுத்துட முடியாது. ஒரு எந்திரம் நம்ம கொடுக்கணும்னா 11 நாட்கள் ஆகும், 21 நாட்கள் ஆகும். நம்ம பூஜை பண்ணி மந்திர உச்சாரணம் கொடுத்து தான் நம்ம கொடுக்க முடியும். எத்தனை நம்ம எழுதி கிறுக்கி கொடுக்கறதுல அது சாதாரண விஷயம், பொம்மை விஷயம் கிடையாது. சரியா? அந்த எந்திரத்துக்கு ஒரு எந்திரமே முறைப்படி எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஒரு எந்திரத்தை நம்ம எடுக்கிறோம், சாப நிவர்த்தி பண்ணுறோம். சரியா? சாப நிவர்த்தி பண்ணி மந்திர உச்சாரணம் கொடுத்து அதுக்கு உயிர் ஓட்டத்தை கொடுக்கணும். சக்கரத்தை எல்லாம் வடித்து அதுக்கான பீஜம், அச்சாரம், அதுக்கான மந்திர எழுத்துக்கள். சரியா? இதெல்லாமே போட்டு நம்ம அச்சாரம் கொடுத்து அதுக்கடுத்து தான் அவங்ககிட்ட நம்ம ஒப்படைக்க முடியும். அப்போ தான் அது போயிட்டு அங்கே வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. என்னதான் நம்ம 51 அடியில் செலவு வச்சாலும் சரி, 100 அடியில் செலவு வச்சாலும் சரி, அங்கே இருக்கிற அந்த எந்திரம் தான் வேலை செய்யும். அதனால தான் எந்திரத்து மூலமாக தான் எல்லாத்தையும் இந்த இடத்துல நான் பண்ணி கொடுப்பேன். சினிமா பிரபலங்கள் வராங்களா? என்ன மாதிரியான பிரச்சனைக்கு வராங்க? அவங்க பிரச்சனைக்காக வந்தது கிடையாது. நான் அவங்கள வந்து நிறைய இந்த நம்மளோட திருவிழா காலங்களில் வந்து நான் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போதான் ஏன்னா நான் வெளி உலகத்துக்கு வந்து என்னை பற்றி நான் காட்டக்கூடாதுன்னு நினச்சேன். சரி, உண்மையாகவே நான் காட்டக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட பேர்கள் வந்து கெட்டு போகுது, ஒரு மாந்திரிகத்தை வந்து தவறாக யூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இன்னும் கேட்டால் பார்த்தீங்கன்னா எல்லா சாமியாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, முதல்ல மாந்திரிகம் என்னன்னு முதல்ல யாருக்கும் நீங்கள் சொல்ல வேணாம். சரியா? மாந்திரிகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா அதை நீங்களே பயன்படுத்திக்கிங்க. வர மக்களுக்கு அதை வந்து பயன்படுத்துங்க. அதை செஞ்சால் இது வரும், இதை செஞ்சால் இது வரும், அதில் வந்து தவறான விஷயங்கள், அந்த விஷயங்களை வந்து தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க. உங்களோட குருமார்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா, அந்த விஷயத்தை வந்து வெளி உலகத்துக்கு சொல்லி அந்த விஷயத்தை வந்து நீங்கள் சாதாரண விஷயமா ஆக்கிடுறீங்க. சரியா? ஆனால் அந்த விஷயத்த மூலமாக அவங்க தேவையில்லாமல் செஞ்சு பார்க்குறாங்க. செஞ்சு பார்த்து அவங்களுக்கு மிகப்பெரிய பின்விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. அதனால மாந்திரிகக்காரர்களோ சாமியார்களோ அவங்களோட விஷயத்தை வந்து வெளி உலகத்துக்கு சொல்ல வேண்டாம். சரியா? நானும் சொல்ல மாட்டேன். ஓகே. இறுதியா ஒருத்தவங்களை பார்த்தா அவங்களோட இதெல்லாம் சொல்லுவீங்க, குறி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நாங்க எங்க தொலைக்காட்சி வாயிலாக வைக்கிறோம் ஒரு சேலஞ்ச். எனக்கு என்ன அடுத்து நடக்கும்? உங்களுடைய பேர் என்ன? முத்துக்குமார். முத்துக்குமார். உங்களோட ராசி? மீன ராசி. சரி, இப்போதைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சனியோட பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100%, உங்களுக்கு 40% நன்மை அளிக்குது. இதனால உங்களோட வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கும். ரைட்டா? நீங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். சரியா? அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒன்றும் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருக்கிறாங்க. இல்லையே, செஞ்சுட்டு தான் இருக்கும். என்ன வழிபாடு பண்ணுறீங்க?
கோவிலுக்கு போயிட்டு கோவிலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எல்லாமே சொல்றீங்க. குலதெய்வ வழிபாடுனா முதல்ல நான் என்னன்னு சொல்லித்தரேன். ஒரு குலதெய்வம் இப்போ முனீஸ்வரன் எடுத்துக்கோங்க. அந்த வழிபாடு வந்து நம்ம முறையாக பண்ணால் அவள் பொரி சட்டி எல்லாம் போட்டு வரட்டி வச்சு நம்ம பொங்கல் செஞ்சு சரியா, அந்த இப்போ உக்ர தெய்வம்னா அதுக்கு கோழி சேவல் பலி கொடுத்து அங்கே பிடி கைமண் அளவு எடுத்துட்டு வரணும் சரியா. இந்த வழிபாடு வருஷத்துல ஒரு தடவை நம்ம கடமை, அதை செஞ்சே தீரணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிறந்த நாளுக்காக ஒரு பூஜை பண்ணுவாங்க, கல்யாணம் நடக்க போகுதுன்னா அதுக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க சரியா. அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம தெய்வத்தை நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பூஜை பண்ணணும் சரியா. எங்களுக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி இந்த சென்னைக்கு உள்ளே இப்படி ஒரு அதிசய கோவில் என்று. மீண்டும் காத்திருப்போம் அடுத்த அதிசயத்தை காணும் வரை.